சார். சார், நான் என் ஹஸ்பண்ட பார்க்கணும் சார். பாப்பா ரகுவரம். டேய், நீ விஜிலன்ஸ்ல இருந்ததுனாலதான் அந்த ஆதிரிய நினைச்ச மாதிரி என்னால பழி வாங்க முடிஞ்சது. ரொம்ப தேங்க்ஸ்டா ரகுபதி. பூபதி, தேங்க்ஸ்லாம் சொல்லி என்ன மூணாவது மனுஷன் ஆக்காத. நீ பண்ண இந்த ஹெல்ப்ப நான் மறக்கவே மாட்டேன்னு. சத்யா, அந்த அயோக்கிய ராஸ்கல் மெக்கானிக் பையா உன் கழுத்துல ஃபோர்ஸ் பண்ணி தாலி கட்டினப்பவே நீயும் பூபதியும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருந்தீங்கன்னா அவனையும் அவன் குடும்பத்தையும் ஒண்ணு இல்லாம அடிச்சு நொறுக்கி காலி பண்ணிருப்பேன். ஆனா நீங்க ரெண்டு பேரும் எதையுமே என்கிட்ட சொல்லாம மறைச்சு பிரச்சனைய இவ்வளவு தூரம் கொண்டு வந்து விட்டுருக்கீங்க. எங்கண்ண, நாங்க உன்கிட்ட இந்த விஷயத்த முதல்ல சொல்லாம விட்டது தப்புதான். ஆனா இப்பவும் ஒண்ணும் கெட்டு போகலண்ணே. மொத்த குடும்பத்தையும் பழி வாங்குறதுக்கு நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன்னு. நீங்க தான் அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணணும். பிளான சொல்லு சத்யா. எப்படின்னு என்னோட பிளான்? சூப்பரா இருக்குப்பா. நீ கவலையே படாத. உன் லைஃப ஸ்பாயில் பண்ண அந்த மொத்த குடும்பத்தையும் மொத்தமா தூக்கி உள்ள வச்சிடலாம். இத மட்டும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா எனக்கு வேற எந்த சந்தோஷமும் வேண்டாம். டெஃபினட்டா உனக்காக நான் பண்ணுவேமா, உனக்கு டவுட்டே வேணாம். ஆமா ரகு, அந்த ஆதிரி இப்போ உங்ககிட்ட என்ன சொன்னா? என்ன சொல்லுவா? அதே பழைய பல்லவி தான் பாடினா. என் புருஷ லஞ்சம் வாங்கலையா, யாரோ ஒரு ரூம்ல பணத்தை வச்சு இப்படி மாட்டி விட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. ஓஹோ, என்ன நாம தான் ஆளை செட் பண்ணி பண்ண வச்சிருக்கோன்னு அவ கண்டுபிடிச்சிருவாளா? அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாதுமா. அவ புருஷனை அவளால காப்பாத்தவே முடியாது. நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாதம்மா. நீயும் பூபதியும் கிளம்புங்க. பூபதி, சத்யாவை கூட்டிட்டு கிளம்பு. நான் சரி ரகு, சரி வரமா. போலாமா? டேய் வாங்கடா. சார், எக்ஸ்கியூஸ் மீ, நான் உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏமா கத்திக்கிட்டு இருக்க? உனக்கு என்ன வேணும்? சார், என் ஹஸ்பண்ட பார்க்கணும் சார். உன் ஹஸ்பண்ட பார்க்கணுமா? யார் உன் ஹஸ்பண்ட்? பிரபு. ஓ, நீ தான் அந்த லஞ்சம் வாங்கின ஈயோட பொண்டாட்டியா? உன் பேர் என்ன? ஆதிரே. உன் புருஷன் லட்சக்கணக்கில் லஞ்சம் வாங்கியிருக்கான். அவன் வாங்கின லஞ்சத்துக்கு நீ கையில கழுத்துல காதுல தங்க நகையா வாங்கி போட்டுக்கிட்டு தெரியணும். ஆனா நீ என்னடானா தாலி செயினை தவிர வேற எந்த நகையும் இல்லாம இருக்க. யாருக்கும் சந்தேகம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக எல்லாத்தையும் லாக்கர்ல வச்சு பூட்டி வச்சிருக்கியா? நாங்க ஒண்ணு நீங்க நினைக்கிற மாதிரி லஞ்சத்துல வாழ்றவங்க இல்ல சார், சம்பளத்துல வாழ்றவங்க சார். அப்படியா? இது என்ன புது கதையா இருக்கு? இது ஒண்ணு கதை இல்ல சார், இதுதான் உண்மை. என்னோட 1-2 நகையும் நகை கடையில அடமானத்துல இருக்கு. அதுவும் எங்க உழைப்புல வாங்கினது. அது ஒண்ணு லஞ்சத்துல வாங்கினது கிடையாது. அந்த பணம் எப்படி அவர் ரூம்ல வந்துச்சுன்னு அவருக்கே தெரியாது சார். ஒருவேளை அந்த பணம் எல்லாம் தானாவே நடந்து வந்து உன் ஹஸ்பண்டுக்கு தெரியாம அந்த ஃபைலுக்குள்ள ஒளிஞ்சிருக்குமோ? சார், தயவு செஞ்சு கிண்டல் பண்ணாதீங்க சார். நீங்களும் ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் தானே. நாளைக்கு பிரபுவோட நிலைமை உங்களுக்கும் வரலாம். அதனால தயவு செஞ்சு உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் முறையா விசாரிங்க சார். நீ யாரியா? நான் மிஸ்டர் பிரபு கூட தான் ஒர்க் பண்றேன் சார். அது மட்டும் இல்லாம நான் அவரோட ஃப்ரெண்டு. அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவர் லஞ்சம் வாங்கல சார். தயவு செஞ்சு கொஞ்சம் முறையா விசாரிங்க சார். நாங்க விசாரிப்போம். விசாரிக்காம எங்க போக போறோம்? விசாரிக்க வேண்டிய முறையில விசாரிச்சு அந்த ஆளு வாயாலேயே உண்மையை ஒத்துக்க வைப்போம். சார், எனக்கு அவர்கிட்ட பேசணும். தயவு செஞ்சு பெர்மிஷன் கொடுங்க சார். அதெல்லாம் இப்ப பார்க்க முடியாதுமா. பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது சார். நீங்க எங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தாகணும். என்னையா என்கிட்டே பேசுறியா? நீயும் அந்த ஆளு கூட சேர்ந்து லஞ்சம் வாங்கினேன்னு சொல்லி உண்மையிலையும் கேஸ போட்டு உள்ள தள்ளிடுவேன். ஒழுங்கு மரியாதையா பேசாம இரு. சார், நீங்க பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல சார். நான் என் ஹஸ்பண்ட பார்க்க கூடாதா? அப்படி எதுவும் சட்டத்துல இருக்கா என்ன? எனக்கு அவரை பார்க்கணும் சார், பார்த்தே ஆகணும். சரி, நீ மட்டும் போய் உன் புருஷனை பாரு. ஒரு நிமிஷம்.
என்கிட்ட சட்டம் பேசினேனா உனக்கும் உன் புருஷனுக்கு தான் கஷ்டம். போ. எங்க ஆதிரே எங்க